விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்போது அவனுடைய மகள் மரித்து போனாள். ஆனா இயேசு சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எனக்கு அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் மரித்த நிலைமையில் இருக்கலாம், மரித்து போன சூழ்நிலை இருக்கலாம், முடிந்து போன காரியங்கள் இருக்கலாம். இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது, இதிலிருந்து ஜெயிக்கவே முடியாது, இதிலிருந்து என்னால மேல எழும்ப முடியாது என்ற மரித்து போன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீர்கள், விசுவாசம் உள்ளவராயிருங்கள். மகள் மரித்து போனால், ஆனால் அந்த ஜெப தலைவனுக்கு இயேசு சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மரித்து போன அந்த மகளை இயேசு உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஏனென்றால் அந்த ஜெப தலைவன் விசுவாசித்தான். அதனால்தான் மறுவார்த்தை ஒன்று சொல்லவில்லை, நீங்கள் விசுவாசிங்கள், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். மரித்த அத்தனை சூழ்நிலை இயேசுவால உயிர்ப்பிக்க முடியும், இயேசுவால அற்புதம் அடையாளங்கள் செய்ய முடியும். நம்புங்கள், விசுவாசத்துல வாழுங்கள்.